ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 12த் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா, 5ஆண்டு திட்டம் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சாப்டர். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? 5ஆண்டு திட்டம். 5ஆண்டு திட்டத்த பத்தி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ரஷ்யாவோட பொருளாதார திட்டமிடலேருந்து நம்ம 5ஆண்டு திட்டத்த எடுத்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் தான் 12 5ஆண்டு திட்டங்கள் தான் மொத்தமே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத நிதி ஆயோக்ன்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? நிதி ஆயோக்ன்னு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950லாம் 5ஆண்டு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அத கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா முதல் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1951லேருந்து 1956 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 5 வருஷம் நடக்கும் 5ஆண்டு திட்டங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெர்ட் டாமர் மாதிரின்னு சொல்லுவாங்க அத. முதல் 5ஆண்டு திட்டத்த வந்து ஹெர்ட் டாமர் மாதிரின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, வேளாண்மை தான் நோக்கம். முதன்மை நோக்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 3.6 வளர்ச்சி விகிதத்துடன் வெற்றி பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதோட வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 3.6%. இதன் முதன்மை நோக்கம் வேளாண்மை. ஓகேங்களா? அப்புறம் 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1956லேருந்து 1961 வரைக்கும். அப்படியே 5 வருஷமா கூட்டிட்டே போகும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, அம் மகள லோபிஸ் இருக்காரு பார்த்தீங்களா? பிசி மகள லோபிஸ் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? இவர் வந்து மகள லோபிஸ் யாருன்னா, புள்ளியியலின் தந்தை. ஓகேங்களா? புள்ளியியலின் தந்தை தான் மகள லோபிஸ். இதனுடைய 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, அதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றப்படுறது. தொழில் துறையை முன்னேற்றம் பண்றது தான் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமே. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதோட வளர்ச்சி வீதம் வந்து 4.1%. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வது ஐந்தாண்டு திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1961லேருந்து 1966 வரைக்கும். ஓகேங்களா? 61லேருந்து 66 வரைக்கும் 5 வருஷம். ஓகேங்களா? இந்த திட்டத்த சொல்லணும்னா, காட்கில் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து காட்கில் திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நோக்கம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். ஓகேங்களா? சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். இது பார்த்தீங்கன்னா, ஆனா இது தோத்துட்டு ஜெயிச்சிருக்காது. தோத்துட்டு இருக்கும். ஏன்னா, இது வந்து சீன, இந்திய போரின் காரணமாக அந்த வளர்ச்சி விகிதம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இதனால 5.6% அடைய முடியவில்லை. ஓகேங்களா? 5.6% எட்டியிருக்காது. இதனால தோத்துட்டு இருக்கும் இது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீன, இந்திய போரின் காரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திட்ட விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க. 3 5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு திட்ட விடுமுறை காலம். ஏன்னா, இது வந்து இந்தியா, பாகிஸ்தான் போராலயும், இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து தோத்ததாலயும் இது வந்து கேப் விட்டுருப்பாங்க. அது வந்து திட்ட விடுமுறை காலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 1966லேருந்து 1963 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 ஓராண்டு காலமா பிரிச்சுட்டு இருப்பாங்க. இது ஓகேங்களா? 3 ஓராண்டு காலமாக 1966லேருந்து 1969 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கிய நோக்கம் இந்த ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு, அதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, வேளாண்மை, வேளாண் சார் துறைகள், அப்புறம் தொழில்துறை இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த ஓராண்டு திட்டங்கள் 3 ஓராண்டு திட்டங்கள வச்சு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, 1966லேருந்து 1974 வரைக்கும். மொத்தம் 5 வருஷம். ஓகேங்களா? 1969லேருந்து 74 வரைக்கும். இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா, தற்சார்பு நிலை அடைதல். இது நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல் தான் இதோட நோக்கமே. நிலையான ஸ்டேபிளான வளர்ச்சி மற்றும் ஒரு நிலையான நிலையை உணர்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் இலக்கு பார்த்தீங்கன்னா 5.7%. ஆனா இது 3.3% தான் வளர்ச்சி அடைந்திருக்கும். இதனால இந்த திட்டத்தை வந்து தோல்வி அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 5.7. இது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? 5.7% தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். வளர்ச்சி இலக்கா வச்சிருப்பாங்க. பட் 3.3% தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1974லேருந்து 1979 வரைக்கும். 1974லேருந்து 1979 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது டிபி தார் அவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. டிபி தார் அவரால் தயாரிக்கப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா, டிபி தார். ஓகேங்களா? இந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா, 5வது வந்து பார்த்தீங்கன்னா, சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளிப்பது. சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளிப்பது தான் 5ஆம் திட்டத்தோட 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா? இது இலக்கு பார்த்தீங்கன்னா 4.4%. ஓகேங்களா? ஆனா இது 4.8%, வளர்ச்சி பெற்றிருக்கும். இது வந்து வெற்றி பெற்ற 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? 4.4%லேருந்து 4.8% வளர்ச்சி அடைந்திருக்கும். ஏன்னா ஓகேங்களா? அப்புறம் பார்த்தா 5ஆண்டு திட்டம் வந்து ஓராண்டுக்கு முன்பே நீக்கப்பட்டிருக்கும். இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே நீக்கப்பட்டிருக்கும். அந்த ஓராண்டு வந்து சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1978லேருந்து 79 வந்து அது ஒரு ஆண்டு வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து சுழல் திட்டமா அறிவிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா தொடர்ச்சியா வரும். ஆனா இங்க 1980 ஒரு வருஷம் கழிச்சு 1980, 85. ஓகேங்களா? 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 80லேருந்து 85 வரைக்கும்.
இது பார்த்தீங்கன்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிப்பது. வறுமையை ஒழிப்பது தான் 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். வறுமையை ஒழிப்பது மற்றும் தொழில் தற்சார்பு. ஓகேங்களா? இத்திட்டத்தோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.2% வளர்ச்சி. ஆனா இது வந்து 5.7% வளர்ச்சி பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கும். 5.2% வளர்ச்சி இலக்கா வச்சிருப்பாங்க. ஆனா 5.7% வளர்ச்சி பெற்று இது வெற்றி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1985 ஸ்டார்ட் பண்ணி 1990 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேங்களா? 85 ஸ்டார்ட் பண்ணி 90 வரைக்கும் இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கும். இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கும். இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்க மற்றும் வேலைவாய்ப்பு. இதன் நோக்கம். அது 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 5.0% வளர்ச்சி வச்சிருப்பாங்க இலக்கு. ஆனா 6.0% வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும். ஓகேங்களா? 5% வளர்ச்சி எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா 6% வந்து வளர்ச்சி காணப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஓராண்டு திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 7க்கு அப்புறம் 2 ஓராண்டு திட்டங்கள். அது பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 91 வரைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 92 வரைக்கும் 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? 90லேருந்து 91 ஓராண்டு திட்டம், அப்புறம் 91 92 ஓராண்டு திட்டம், 2 ஓராண்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 1997 வரைக்கும். ஓகேங்களா? 1992லேருந்து 1997 வரைக்கும் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா நோக்கம் பார்த்தீங்கன்னா இதோடது வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிப்பது. வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் மற்றும் மனித வள மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிப்பது தான் இதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா. இதோட இலக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 5.6% இலக்கு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இது 6.8% வளர்ச்சி பெற்றிருக்கும். ஓகேங்களா? 5.6% இலக்கு வச்சிருப்பாங்க. ஆனா 6.8% வளர்ச்சி பெற்றிருக்கும். அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கும் பார்த்தீங்கன்னா 5.6 தான் இருக்கும். ஓகேங்களா? 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு 5.6, 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கும் 5.6 தான் வரும். அப்புறம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 5.6% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1997லேருந்து 2002 வரைக்கும். ஓகேங்களா? 5 வருஷம் மொத்தம். 1997லேருந்து 2002 வரைக்கும். இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. ஓகேங்களா? 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. இந்த இலக்கு பார்த்தீங்கன்னா 7% இலக்கு வச்சிருப்பாங்க. பட் 5.6% தான் வளர்ச்சி இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னா 5.6% வளர்ச்சியை இலக்கா வச்சிருப்பாங்க. 6.3 நினைக்கிறேன் வளர்ச்சி அடைந்திருக்கும். 6.8 வளர்ச்சி அடைந்திருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும். ஓகேங்களா? 2002லேருந்து 2007 வரைக்கும் இருக்கும். இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தல வருமானத்தை 2 மடங்காக மாற்றுறது. இதோட நோக்கம் தல வருமானத்தை 2 மடங்காக மாற்றுறது. ஓகேங்களா? இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 8% வச்சிருப்பாங்க. பட் ஆனால் 7.2 வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது வந்து தோத்துட்டு இருக்கும். இந்த ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்தது. பார்த்தீங்கன்னா 8% வந்து வளர்ச்சியை எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் 7.2% தான் வளர்ச்சி அடைந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012 வரைக்கும். ஓகேங்களா? 2007லேருந்து 2012 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் அது நோக்கம். இது பார்த்தீங்கன்னா இலக்கு வந்து 8.1 வளர்ச்சி வச்சிருப்பாங்க இலக்கா. ஆனா 7.9% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து வளர்ச்சி இருக்கு. ஆனா தோல்வி அடைந்து தான் சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? 8.1 வளர்ச்சி எதிர்பார்த்திருப்பாங்க, இலக்கா வச்சிருப்பாங்க. அப்புறம் 7.9% தான் வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நோக்கம் பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணி 2017 வரைக்கும். ஓகேங்களா? 2012 ஸ்டார்ட் பண்ணி 2017 வரைக்கும். இதான் கடைசி ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? இதன் நோக்கம் பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி. பார்த்தீங்கன்னா இது 11 பார்த்தீங்கன்னா பாருங்க விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி. ஓகேங்களா? 2 சேம் தான் இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டேபிளான வளர்ச்சி. ஓகேங்களா? நிலையான வளர்ச்சி எக்ஸ்ட்ரா வருதுல. அதில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சின்னு மட்டும் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதன் இலக்கு பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சி ஆகும்.
இதன் இலக்கு 8% வளர்ச்சி. இது வந்து புக் வந்து எடிஷன் வந்து 2018 வரைக்கும்ன்றதால அதோட அப்புறம் நான் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா. இதன் இலக்கு பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சி. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு வந்து திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 1க்கு அப்புறம் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். திட்டக்குழு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு வந்து என்பதுக்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 5 ஆண்டு திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து 2015 ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் தான் இதை வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. 5 ஆண்டு திட்டம் அவ்வளோதான். அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மனித மேம்பாட்டு குறியீடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகேங்களா. புரிஞ்சுதா? ஓகே. அவ்வளோ 5 ஆண்டு பார்த்துங்க. ஓகேங்களா. சரிங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன் வீடியோ. ஓகேங்களா. சரி ஓகேங்க. தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்க எதாக இருந்தாலும். ஓகேங்களா. தேங்க்யூ.